சொல்லுங்க லிங்கம், அங்க என்னாச்சு? சொத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்களா? இல்லைங்க, நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. என்ன சொல்றீங்க? சொத்தையே பிரிக்கலைங்க. ஏ, ரகுராம் சொத்தை பிரிக்க வேணாம்னு சொன்னாரா? இல்லைங்க, ரகுராம சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் சம்மதிச்சிட்டாரு. எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் என்ன? அதை ஏங்க கேக்குறீங்க? ரகுராம கடைசியா கையெழுத்து போட வந்த நேரத்துல இந்த மாயால அவ வந்து தடுத்துட்டா. என்ன சொல்றீங்க? நிறுத்துங்க. ஒரு சின்ன பொண்ணு நமக்கு ஆட்டம் காட்டுறான். அவளை எதுவும் செய்ய முடியல. உங்களை நம்பணும் பாருங்க. வேங்க. இந்த பொம்பளை என்ன எப்ப பார்த்தாலும் நம்மளையே திட்டிட்டு இருக்கு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த தெரிஞ்சவங்க பேரு புவனேஸ்வரியா? ஏய், என்ன சொல்ற நீ? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் என் வீட்டில் பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு சரியா பொய் கூட சொல்ல வரல. பாரு மாயா, நீ ஏதோ தப்பா பேசிட்டு இருக்க. இந்த வீட்ல உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நான் மட்டும்தான். என் கல்யாணத்தப்பவே உங்களை நான் வார்ன் பண்ணேன். நான் நினைச்சிருந்தா நீங்க சாரு சீனுவுக்கு கட்டி வைக்க என்ன கடத்தின விஷயத்த அன்னைக்கே எல்லார் முன்னாடியும் ஆதாரத்தோட நிரூபிச்சிருப்பேன். சரி, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாமேன்னு நான் அமைதியா இருக்கேன். உங்களை மாட்டி விட்டுருந்தா யாத்தையும் மாட்டிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். ஆனா நீங்க இன்னமும் மாறவே இல்லல. நீங்க ஏதோ பார்வதி சித்திக்காக பேச வந்திருக்கீங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை இங்க அனுப்புனது புவனேஸ்வரி தானே எனக்கு நல்லா தெரியும். பாரு, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகத்தான் எல்லாம் செய்யறேன். நீங்க யாருக்கு நல்லது நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பம் உங்களை சொந்தமா நினைச்சு உங்களை மதிச்சு வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. ஆனா நீங்க அத தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. புவனேஸ்வரி பெரியப்பாவை பழிவாங்க இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிதான். அவங்கள சமாளிக்கிறது கூட கஷ்டம் இல்ல. ஆனா நீங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேரு துரோகம். இங்க பல பேரு எதிரிய விட துரோகியால தான் தோத்து போயிருக்காங்க. நீங்களும் அப்படி ஒரு துரோகியா தான் இந்த வீட்டுல இருக்கீங்க. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? ரகுராமனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க பண்ற இந்த வேலை பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆவீங்க தெரியுமா? இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க. குடும்பத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இப்படி அசிங்கமா நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு நாள் நீங்களும் அசிங்கப்பட்டு தான் நிப்பீங்க. பார்த்து இருந்துக்கோங்க. நம்மளையே மாற்றிட்டு போறா. ஒருவேளை போட்டு கொடுத்துருவாளோ? இவ சொல்லி யார் நம்ப போறா? எதுக்கும் உஷாராதான் இருக்கணும். ஹலோ மாயா, நான் தனாவோட ஃப்ரெண்டு கீதா பேசுறேன். தனா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா? நான் அவகிட்ட பேசணும். சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் கொடுக்குறேன்.
தனா, உன் ஃப்ரெண்டு லைன்ல இருக்கா? என்ன துரோகம் பண்ணு? என்னோட லைஃப் இப்படி பண்ணு? என்ன உன் தங்கச்சின்னு சொல்லுவேன். எப்படிதான் உன் தங்கச்சியோட லைஃபை கெடுப்பியா? ஹலோ தனா. ஹலோ. ஏய் தனா, நான் கீதா பேசுறேன்டி. ஏய், இன்னும் 2 நாள்ல ஸ்டேட் லெவல் பேட்மிண்டன் மேட்ச் இருக்குடி. உன் நேம் கொடுத்துட்டுமா? இல்ல, எனக்கு கலந்துக்க விருப்பம் இல்ல. ஏய், என்னடி சொல்ற? இதுக்காக தானே நீ இவ்ளோ கஷ்டப்பட்ட? நான் இருக்கிற நிலைமை உனக்கே தெரியும். அதுவும் என் ஃபேமிலில என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. என்னால ஸ்போர்ட்ஸ்லலாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா நல்லா விளையாட மாட்டேன். நான் விளையாடல, விட்டுரு. ஏன் விளையாட மாட்டேன்னு சொல்ற? முக்கியமான டோர்னமெண்ட் வருதுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் உன் பேரு கொடுதனா. இங்க பாருதனா, என் மேல இருக்கிற கோவத்தை இதுல காட்டாத. இது உன்னோட ட்ரீம் தானா? இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாத. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன்னோட பேஷனை விடாதன்னு. உன் ட்ரீமை விட்டுறாத தானா. தயவு செஞ்சு அதுல கலந்துக்கோ. கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியும். எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு உன்னால இந்த மாதிரி நல்லவ வேஷம் போட முடியுது? எனக்கு பேட்மிண்டன்னா அவ்வளவு பிடிக்கும். ஆனா அத பத்தி நான் யோசிச்சு ரொம்ப நாளாச்சு. இதுக்கு மேல என்னால விளையாட முடியுமான்னு கூட எனக்கு தோணல. கண்டிப்பா உன்னால முடியும் தானா. ஏய், வாய் மூடு. என்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். உன்னால என் லைஃப், ட்ரீம் எல்லாமே போச்சு. இந்த 4 செவத்துக்குள்ள என் மொத்த லைஃப் முடிய போகுது. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. டாட். மாயா, டாடி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் டாடி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க வரேன்னு சொல்லவே இல்லையே. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுப்பா. அன்னைக்கு மேரேஜில் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் என்னை இருக்க வேண்டாம்னு நீ சொல்லிட்ட. சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு டாட். என்னாச்சு டாட்? அந்த விஷயத்தை எல்லாமே நானும் கேள்விப்பட்டேம்மா. மாப்பிள்ளை கூட உன்னை ஏத்துக்கலன்னு நினைக்கும் போதுதாம்மா. டாடி, அவன் கோவம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. நீ இந்த ஃபேமிலிக்காக என்ன விட்டுட்டு இங்க வந்திருக்கம்மா. அது கூட இவங்க யாரும் புரிஞ்சுக்கலல்ல. என்ன இருந்தாலும் எல்லாரும் என் ஃபேமிலி தான் டாட். எனக்கு யார் மேலயும் எந்த வருத்தமோ கோவமோ இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் எல்லாருமே என்ன புரிஞ்சுப்பாங்க டாடி. இப்பவும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். வாங்க வாங்க. ஆ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க டாட். எல்லாரும் எப்படி சம்மந்தி, இருக்கீங்க? வாங்க சம்மந்தி, வாங்க. ஆமா, புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க பொண்ணு இருக்கிற வீடு எப்படி நல்லா இருக்கும்? எல்லாரும் நிம்மதி இல்லாம தான் இருக்கும். ஏய் பத்மா, என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன உண்மைதானே பேசிட்டு இருக்க?
மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? ஆ ம் இருக்கேன். டேய் சினு, பாத்தியா பார்வதி, என் புள்ள அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். முகம் கொடுத்து கூட பேசல. இந்த வீட்ல என்னெல்லாமோ நடந்து போச்சு. ஆனா சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். யாரும் கவலைப்பட வேண்டாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டியால இந்த குடும்பம் இதே நிலைமையில தான் இருந்துச்சு. இப்பவும் அது எங்களை விடாம துரத்திக்கிட்டு தான் இருக்குது. உங்க கவலை எனக்கு புரியுது. எல்லாமே சரியாயிடும்னு நான் நம்புறேன். மாயா இந்த வீட்டு பொண்ணு. அவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ ஐயோ சம்மந்தி. மாப்பிள்ள, உங்களுக்கு மாயா மேல கோவம் இருந்தாலும் அவ இப்போ உங்க ஒய்ஃப். உங்களை நம்பிதான் அவ வந்திருக்கா. நீங்க தான் அவளை பார்த்துக்கணும். நான் ஊருக்கு கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் இப்படி வாங்கல. அப்படி என்ன விஷயம் பேச போறாங்க? நாம போய் பார்க்கலாம். பார்வதி, அந்த தட்டை எடுத்துட்டு வா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்தாங்க. இத வாங்கிக்கங்க. இது சந்தியாவோட தாலி சரடு. சந்தியா கடைசியா இதை என் கையில கொடுத்து இது மாயாவுக்கு சேரணும்னு சொன்னா. அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்கும் போது இந்த செயின்ல கோத்து போட்டுருங்க. என்ன நீ அந்த ஆள் அவர் பொண்டாட்டியோட செயினை கொண்டு வந்து கொடுக்கறாரு? இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு ஓடி போன ஓடுகாலியோட தாலி செயினை ஏன் புள்ள அவளுக்கு போட்டு விடணுமா? அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். வா. இப்ப மாயா மேல எல்லாருக்கும் வெறுப்பு இருக்குன்னு தெரியுது. மாயாவ இங்க யாரும் புரிஞ்சுக்கல. அவ எப்பவுமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பா. அவளை நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு என்னங்க வருத்தம்? நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அவளை நல்லா பாத்துக்குவீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா அவளை எல்லாரும் ஒரு நாள் ஏத்துப்பாங்க. சரி வாங்க. வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்து எங்களை ஏத்துக்கிட்டீங்க. அதுக்குள்ள இப்படியெல்லாம் இதெல்லாம் விதின்னு சொல்றதா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மாயா என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கோ உங்களுக்கோ கெடுதல் நினைக்கவே மாட்டா. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். மாப்பிள்ள, நான் வரேன் மாப்பிள்ள. மாயாவை பார்த்துக்கோங்க. மாயா, நான் வரேம்மா. பார்த்துக்கோ. பத்திரம். பாய்.
வரம்மா. சரி டாட். இந்த ஆள் போன மாதிரி அவன் பொண்ணையும் சீக்கிரம் இங்கிருந்து விரட்டுறேன் பாரு. ஹலோ. தேவி, சொல்லுங்க கார்த்திக். நீங்க கால் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மீட் பண்ணலான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து ஃபோனும் வரல, மெசேஜும் வரல. அதான் உங்களை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நிஜமாவா? சும்மா எல்லாம் சொல்லாதீங்க. இல்லைங்க, ப்ராமிஸாங்க. நேத்து கூட கால் பண்ணேன், ஆனா நாட் ரீச்சபிள்னு வந்தது. அது இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்படியா? சரிங்க. உங்க பேரை மட்டும் சொன்னீங்க, மற்ற டீடைல்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லலையே. டீடைல் தானே சொல்றேன். நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே நீங்க ஆடி போயிடுவீங்க. என்னது? இல்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்றேன். உங்க வாய்ஸ கேட்டா கண்டிப்பா அழகா தான் இருப்பீங்கன்னு தெரியுது. உங்க போட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்றீங்களா? எதுக்கு? இல்ல, எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க என்ன நேர்ல தான் பார்க்கணும். அப்பதான் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. அப்போ நேர்ல பாப்போம். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கோயம்புத்தூர் வந்ததே அதுக்காக தானே. நல்ல வேலை போன் பண்ணலன்னா உடனே எங்க என்ன மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி கார்த்திக் உங்களை மறக்க முடியும்? என் லைஃப்ல நீங்க அவ்வளோ பண்ணிருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு தெரியாமலே என் லைஃப நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஓ, நீங்க வேணா பாருங்களேன், நம்ம மீட் பண்றப்போ உங்க லைஃபே மாறி போகுது. நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறப்ப இப்பவே உங்களை பார்க்கணும்னு தோணுது. இப்ப வேண்டாம். நான் இப்போ என் அப்பா அம்மா கூட இருக்கேன். நான் என்னைக்குன்னு உங்ககிட்ட சீக்கிரமா சொல்றேன். அப்ப நம்ம மீட் பண்ணலாம். சரி சரி, நீங்க எப்ப சொன்னாலும் நான் வருவேங்க. ஏன்னா நான் உங்களை பார்க்க தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் தான். சரி, என் அப்பா அம்மா வந்துருவாங்க. நான் வைக்கிறேன். பாய் பாய். நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? சரி, சமாளிக்கலாம். என்ன அண்ணி, இவ யாருக்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கா? நானும் அதான் பாக்குறேன். அவ பேசுனது முழுசா எதுவும் புரியல. ஏதோ நேர்ல பார்க்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தால. ஆமா, யாரா இருக்கும் தெரியலையே. ஆனா ஏதோ தப்பா இருக்கு.
மாயா, என்ன திட்ட போறியா? நான் சொத்தை பிரிக்க விடலன்னு உனக்கு கோவமா? இது வரைக்கும் நீ இந்த வீட்ல எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க. ஆனா தடவையா நீ பண்ண உருப்படியான விஷயம் இதுதான். நான் கூட பயந்துட்டே இருந்தேன், சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவாங்களோன்னு. இதுக்கு மேல எந்த ஹோப்பும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல சரியா வந்து தடுத்துட்டேன். தேங்க்ஸ். பரவாயில்லையே, இவ்ளோ நாளா திட்டிட்டு தான் இருந்த, இப்போ பாராட்டெல்லாம் செய்யற. நல்லது செய்யறப்ப பாராட்டி தானே ஆகணும். ஆனா அது நீ பண்ணது நல்லதுக்கு மட்டும்தான். ஆனா அதுக்காக நீ செஞ்ச கெட்டது எதையும் மறக்கல. இப்ப பாராட்டினதை வச்சுட்டு ஏதோ நான் மனசு மாறிட்டேன் மட்டும் நினைச்சிடாத. உன் மேல இருக்கிற கோபம் என்னைக்கும் போகாது. நீ பண்ண நல்லதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அதுக்காக லவ் இருக்கு அது இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீ ஏன் ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஏய், என்ன சிரிச்சிட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல, ஒன்னு நினைச்சேன் அதான் சிரிச்சேன். நீ சொல்லு. உங்ககிட்ட எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும் உன்னால திருத்தவே முடியாது.